உங்க காதல் உங்களுக்காக என்ன வச்சுட்டு காத்துட்டு இருக்காங்கன்னு பாருங்க. ரொம்ப அழகான ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அது என்ன சர்ப்ரைஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். சண்டே சர்ப்ரைஸ். இது வந்து கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் யுவர் பர்சன். உங்கள செக்மத் த ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன். நாம இங்க பார்த்துட்டு இருக்க 2 கார்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் உங்களோட காதல் வந்து உங்களுக்கு தெரியாம ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரொமான்டிக் ஃபீலிங்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்ரீட். உங்க மேல வச்சுட்டு இருக்க காதலோட அளவு வந்து அளவு. நாளுக்கு நாள் வந்து அதிகமாயிட்டே போயிட்டுருக்கு. அதனால என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, மேபி உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம் இப்ப இருக்க சூழ்நிலையில. அந்த தொந்தரவுகள எல்லாம் விட்டுட்டு, ரொம்ப தனிமையா உங்ககிட்ட பேசி, மனசு விட்டு பழகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக அவங்க வந்து ஒரு ரெட்ரீட் உங்களுக்கு இது வந்து இது நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க அவங்க கிட்ட இருந்து. இல்லன்னா வந்து இது எப்ப நடக்கும் அப்படிங்கிறத அவங்க உங்ககிட்ட சொல்ல விரும்பல. ஆனா உங்கள வந்து எங்கேயாவது தனியா தள்ளிட்டு போகணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க. இந்த சுத்தி இருக்க தொல்லைங்களால என்னால உங்ககிட்ட சரியா பேசக்கூட முடியல. நம்ம எங்கன்னா போலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஓவரால் எனர்ஜி. ஐ எம் ஹாப்பியஸ்ட் வென் ஐ எம் ரைட் நெக்ஸ்ட் யூ. அதனால தான் இந்த ரெட்ரீட். அவங்களால உங்களை விட்டு தூரமா இருக்கிறது வந்து ரொம்ப பாரமா இருக்கு அவங்களுக்கு. இந்த இதயம் வந்து எட்டி பார்க்குது. என்னன்னு பார்க்கலாம். ட்ரூ லவ் டர்ன்ஸ் டூ சோல்ஸ் டூ சோல் இன்டு ஒன். ஸோ ஒரு உண்மையான காதல் வந்து 2 ஆத்மாக்கள 2 ஜீவன ஒரே ஜீவனா ஆக்கிடும்னு சொல்லுவாங்க. அவங்க பாடிய பத்தி பேசவே இல்ல. அவங்க சோல பத்தி பேசுறாங்க. கண்டிப்பா நீங்க நேசிக்கிறவங்க ரொம்ப மெச்சூர்ட் பெர்சனா தான் இருக்கணும். பாட்டம் டெக்ல பார்த்தீங்க அப்படின்னா, யூ ஆர் ஹெவன் ஆன் எர்த். உங்க மேல வந்து அளவில்லாத மரியாதை வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம அ இந்த அன்பு வந்து ரொம்ப தூய்மையானதா இருக்கு. இந்த எனர்ஜி வந்து நான் ஷஃபில் பண்ணும்போது கொஞ்சம் தடுமாறி தான் வந்தது. ஆனா, அந்த அன்பு வந்து ரொம்ப ஆழமா இருக்குங்கிறது வந்து கார்ட்ஸ் வெளியில வந்த வாட்டி தெரிஞ்சுச்சு. இது வந்து ஒரு மெசேஜ். உங்களுக்கான மெசேஜ் அவங்க இந்த ரீடிங் மூலம் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐ எம் திங்கிங் ஆஃப் யூ திஸ் வெரி மொமெண்ட். யுவர் லவ் ஃபில்ஸ் மீ வித் லைட். ஐ லவ் யூ. இதுதான் அவங்க வந்து உங்ககிட்ட சொல்ல விரும்புறாங்க. ஆனா ஏதோ சுத்தி இருக்க தொல்லைகளால அவங்களால சொல்ல முடியல. அதனால தான் உங்கள இங்க பாருங்க, இங்க யாருமே இல்ல. இந்த இடத்துல 2 கார்ட்லயுமே நீங்க 2 பேர் மட்டும் தான் இருக்கீங்க. உங்கள சுத்தி வெறும் ஏஞ்சல்ஸ் தான் இருக்காங்க. மேபி உங்களோட ஆன்சிஸ்டர்ஸ், உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் ரொம்ப ஆவலா இதுக்காக காத்துட்டு இருக்காங்க. டேய் போங்கடா, ரொம்ப நாளா இந்த ஈவென்ட்டுக்காக தான் நாங்க காத்துட்டு இருக்கோம். நாங்க ரத்தம் சிந்தி உழைக்கிறதுக்கெல்லாம் நீங்க ஏதாவது பண்ணணும்ல அப்படின்றாங்க. ஸோ உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ், உங்களோட ஹையர் செல்ஃப் எல்லாமே ரொம்ப ஆவலா இந்த ரெட்ரீட்காக காத்துட்டு இருக்காங்க. இந்த கார்ட நான் அப்படியே காமிக்க முடியாது. இப்போதைக்கு நீங்க தனிமையில தான் இருக்கீங்க. நோ கான்டாக்ட். பட் உங்க சிறகுகள் வந்து இப்போ பவர்ஃபுல் ஆயிட்டே இருக்கு. கிரீன் கலர்ல இருக்கு. ஹார்ட் சக்ரா ஹீல் ஆகுது. உங்களுக்குள்ள ஏதாவது பாஸ்ட் பிரச்சனைகள் இல்லைன்னா வந்து உங்களுக்கு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா நீங்க ஏதோ கடந்து வந்திருப்பீங்க 2 பேருமே வாழ்க்கையில. நம்ம நேரா அங்க வந்து காதல சந்திச்சிட போறதில்ல. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ரைட் நவ் டு டேக் எ ஸ்டெப் பேக் and spend some time alone instead of placing your focus on another. Now is the time to give to yourself. அதனால தான் இங்க இது உங்களோட வருங்காலத்துல இருக்கு. இது எப்ப நடக்கும் அப்படிங்கறத நானும் கேட்க போறதில்ல. நீங்க நேசிக்கிறவங்களும் சொல்ல விரும்பல. அவங்க இதுதான் இப்போ விரும்புறாங்க. இந்த எனர்ஜில தான் இருக்காங்க. சண்டே மூடு நல்லா இருக்கு. பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து நீங்க ரீடிங் பார்த்த உடனே இம்மீடியட்டா நடக்காது. பட் இந்த எனர்ஜில நீங்க வந்து இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இது வந்து ஃபியூச்சர்ல நடக்கும். இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட ஹீலிங்ல. உங்களோட ஹீலிங். இங்க பாருங்க. ஓ வாவ்! வாட் அ ரீடிங். நீங்க தனிமையில இருக்கீங்க. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா, மாஸ்குலின் எனர்ஜி தனிமையில தான் இருக்காங்க. நீங்க ரொம்ப ஹார்ட் சக்ரா ஹீல் ஆயிட்டு இருக்கீங்க. அவங்க வந்து ரொம்ப ஸ்டேபிளா நிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து தெளிவு பொறந்துச்சு. அந்த கண்கள்ல என்னால வந்து ஒரு அ தீர்மானத்த பார்க்க முடியுது. Don't make decisions based on guilt or what you think you should do, for it is only in being true to yourself. For it is only in being true to yourself that you can be true to others. ஸோ இப்போ பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2 பேரும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு உண்மையா இருங்க. உங்களுக்கு எது சந்தோஷம், உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல அடுத்தவங்கள ப்ளீஸ் பண்றதுக்கோ, இல்ல அடுத்தவங்க வந்து தப்பா எடுத்துப்பாங்க, உங்களோட காதல் உங்கள தப்பா புரிஞ்சுக்கணும், இங்க அது தேவையே இல்ல அப்படிங்கிறாங்க பிரபஞ்சம். நீங்க 2 பேரும் என்னைக்கு ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உண்மையா நடந்துக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அன்னைக்கு வந்து இந்த யூனியன் தானா நடக்கும். நீங்க எதையுமே ஃபோர்ஸ் பண்ண தேவையில்ல. நீங்க 2 பேரும் இங்க ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. லைக் ராதா கிருஷ்ணா. இங்க 2 பேத்துக்கு நாமம் பார்க்குறேன். அதனால தான் ராதா கிருஷ்ணான்னு சொல்றேங்க. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு புறா இல்லன்னா ஒரு ஒரு வெள்ளை கலர் பறவை வந்து உங்க 2 பேத்து மேலயும் அப்படியே ஒளிய சிந்திட்டு இருக்கு. அதனால தான் சொன்னேன். ஏஞ்சல்ஸ் அவங்க வந்து இந்த யூனியனுக்காக உங்களுக்கு மேல ஆவலா காத்துட்டு இருக்காங்க. ட்வின் ஃப்ளேம் யுவர் பேஷன் இக்னைட்ஸ். இது வந்து எங்கேயுமே கடந்து போகிறதோ, கை நழுவி போகிறதோ கிடையவே கிடையாது. நீங்க வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பீயிங்.
இல்லைனா வந்து நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பர்சன், இல்லைனா இந்த காதலும் இந்த கனெக்ஷனும் உங்களுக்கு எவ்வளோ முக்கியமோ இல்லையோ எனக்கு தெரியாது, பிரபஞ்சத்துக்கும் உங்களோட ஆன்சிஸ்டர்ஸ்க்கும் உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் விட்டாலும் அவங்க விட போகிறதில்ல. அதனால நீங்கள் கவலைப்படுறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு நீங்கள் ரெண்டு பேருமே நம்மளுக்குன்னு ஒரு உண்மை இருக்கும், நம்மளோட சுயம்னு ஒன்று இருக்கும். அந்த சுயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஈகோவே தேவையில்லை. காதலில் ஃபர்ஸ்ட் ஈகோ வச்சுக்காதீங்க. காதல் ஈகோ வந்துச்சு அப்படின்னா அது உண்மையான காதல் இல்லை. அதுக்காக வந்து அடுத்தவங்க அடிமையாக நடத்த அலோ பண்ணுறதும் காதல் கிடையாது. அதனால தான் உங்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரெண்டு பேரும் தனித்தனியாக உங்களோட சுயம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் ஒன்று சேர்ந்தீங்க அப்படின்னா அங்கே வந்து ரொம்ப அழகான விஷயங்கள் வந்து வர ஆரம்பிக்கும், மலரும். நீங்க போற பாதை ரொம்ப அழகா இருக்கும். இதுல வந்து ஈகோ ஸ்ட்ரகிளே தேவையில்லைங்கிறாங்க. உங்களோட பாஸ்ட், உங்களோட கடந்த காலத்துல யார் வேணா உங்களை எப்படி வேணா ஏமாத்திருக்கலாம், யார் வேணா உங்களை முதுகுல குத்தி இருக்கலாம். அதை வந்து இந்த காதல்ல ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க. இந்த காதல் ரொம்ப தூய்மையான காதல். இது ரெண்டு பேத்துக்குமே பொருந்தும். ஐ ஆம் யுவர் பிக் ஃபேன். நீங்க தான் சோஷியல் மீடியா அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, பெரிய ஃபேன். எஸ்பெஷலா ஃபெமினின் எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா மாஸ்குலினுக்கு பயங்கர ஃபேன். இல்லைன்னா மாஸ்குலின் எப்படி இருக்கோ அப்படி எடுத்துக்கோங்க. பட் அவங்க வந்து உங்களை ரொம்ப ரொம்ப பாராட்டுறாங்க, ரொம்ப ரசிக்கிறாங்க. நீங்க வந்து ஒரு செலிபிரிட்டி மாதிரி தான் அவங்களுக்கு. உங்களை பார்த்தா அவங்க கண்கள் அவ்வளவுதான். அதனால தான் அவங்க கண்கள் ரொம்ப தெளிவா, நான் அந்த கண்களை பத்தி பேசுனது அதனால தான். உங்களை பார்த்தா போதும், ஒரு செலிபிரிட்டியை பார்த்த செலிபிரிட்டி கிரஷ் மாதிரி தான் நீங்க அவங்களுக்கு. ஐ லைக் யூ வெரி மச், அது ரிவர்ஸில் வருது. நான் சொன்ன மாதிரி தான், இது ஏதாவது பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஏன்னா வந்து பாஸ்ட்ல உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா அதெல்லாம் விட்டுடுங்க. அதுக்கும் அதுக்கும் இந்த கனெக்ஷனுக்கும் சம்பந்தமே இல்லை. இது ரிவர்ஸில் வரனால சொல்கிறேன். உங்களுக்குள்ள இருக்க டிஃப்ரென்ஸ் எல்லாமே வந்து மறைஞ்சு போயிடும். பாஸ்ட்ல இருக்கவங்க யாராவது உங்களை, இது ஒரு ஸ்பெசிஃபிக்கான பர்சனுக்கு எல்லாத்துக்கும் இது பொருந்தாது. பாஸ்ட்லேருந்து யாராவது உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியுமா அப்படின்னா நோ. அதையும் பிரபஞ்சம் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. மூவ் ஃபார்வர்ட். உங்களோட காதல் இப்போ இருக்க காதல் உங்களோட ட்வின் ஃப்ளேம். நீங்கள் பாஸ்டில் போய் குழப்பிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. உங்கள் பர்சன் வேற மூடில் இருக்காங்க இன்னைக்கு சண்டே. அதுவும் தெளிவாக அந்த ரீடிங்கில் தெரியுது. ஒன்லி ரொமான்ஸ் தான்ட்டாங்க. சண்டே ஹாலிடே, ஒன்லி ரொமான்ஸ் டே அப்படின்றாங்க. நியூ பிகினிங். இதை விட உங்களுக்கு வேற என்ன வேணும்? உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது எம்பரர், சாதாரண ஆள்லாம் கிடையாது. நான் சொல்கிறது வந்து திரும்பவும் சொல்கிறேன், பணம் சம்மந்தமாக நான் பேசவே இல்லை. நான் சொல்கிறது வந்து அவங்களோட ஸ்திரத்தன்மை, அவங்களோட அந்த உறுதி, அதை தான் இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த உறுதி வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஓகே இதுதான் நான், இதுதான் நான். அதனால தான் உங்களுக்கு இப்போ இந்த செப்பரேஷன் உங்களுக்கு இருந்தது, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் இருந்ததுன்னா அப்படி அழகாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இந்த டைம் பீரியட்ல தான் நீங்கள் வந்து ஒருத்தங்களை ஒருத்தங்க புரிஞ்சுக்க போறீங்க. நான் யாரு, நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும், இந்த காதலோட ஆழம் என்ன, காதலோட தூய்மை என்ன, ஓகே அவங்க எப்படி அவங்களோட பர்சனல் வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்காங்க, இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கறதுக்கு அந்த டைம் கிடைக்கும். அப்பதான் நீங்க வந்து ஓ நாளைக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா இதை திரும்பி பார்க்க முடியும். ஓ இல்ல இந்த டைம்ல அவங்க வந்து இந்த மாதிரி நடந்துக்கல, ஸோ இது அவங்களா இருக்க வாய்ப்பு இல்லை. அந்த புரிதல் வந்து உங்களுக்கு ரொம்ப அவசியம் உங்களோட ஃபியூச்சருக்கு. ஏன்னா இங்க நிறைய கூட்டத்துல கும்மி அடிக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு புரிதல் ரொம்ப அவசியம். சின்ன சின்ன சண்டைகள் காதல்ல வரும், அது இல்லைன்னா காதல் இல்லை. மெஜிஷியன், ஸ்பெல் ஒர்க். இந்த மெஜிஷியனை வந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதை நான் இது பண்ணல. இது தடைகள், நான் சொன்ன மாதிரி தான் தடைகள் இருக்குது. அதுக்கு வந்து இந்த புரிதல் ரொம்ப அவசியம். உங்களோட நியூ பிகினிங்கை யாரோ தடுக்க பார்க்குறாங்க. ஒன்று, இந்த காதலை உடைக்கிறதுக்கு ட்வின் ஃப்ளேம்னாலே சாரியா நீங்கள் ட்ரிப்பு போகிறது கன்ஃபார்முங்க. போங்கயா, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க லக்கி கைஸ். நீங்கள் ட்ரிப்பு போகிறீங்க, ரெட்ரீட் போகிறீங்க, மேபி உங்களை எங்கேயாவது, நோ ஐ எம் நாட் டிஸ்க்ளோசிங் தட், சாரி அதை நான் சொல்ல விரும்பல. அது சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும். உங்களுக்கு கண்டிப்பாக போகிறீங்க, எழுதி வச்சுக்கோங்க. பார்க்குற யாருக்கு இந்த எனர்ஜி பொருந்துதோ, நீங்கள் டூர் போகிறீங்க, ட்ரிப்பு போகிறீங்க, எங்கேயோ போகிறீங்கயா, போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. உங்கள் காதலை உடைக்கிறதுக்கு, உங்கள் காதல் வந்து புது ஆரம்பத்தை நோக்கி போகிறத தடுக்கிறதுக்கு நிறைய ஸ்பெல் பண்ணுறாங்க. பட் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து 8 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. உங்களை கட்டி போட, உங்களை பற்றி ஒருத்தங்க புரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு நிறைய குழப்பம் உருவாக்குறாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து பேக் டு த சென்டர். பிரபஞ்சம் உங்களோட ஆன்சிஸ்டர், உங்களோட ஏஞ்சல்ஸ், த ஸ்டாரோ. இதனால தான் நான் டெக்கே தலையில பிடிச்சிக்கணும் இல்லை, த ஸ்டார். இங்கே யாருக்கா கிங் ஆஃப் பைப்ஸ்.
உங்கள வந்து தலைகீழாக்கணும், உங்கள வந்து வாழ்க்கையில முன்னாடி போக விடாம தடுக்கணும் அப்படின்னு நெறைய ஸ்பெல் பிரபஞ்சம் சொல்றாங்க. அதெல்லாம் நடக்காது. குயின் ஆஃப் வாண்ட்ஸ். பட் நீங்க வந்து உங்க பெர்சன் வந்து உங்கள செலிபிரிட்டி தான். நீங்க வந்து செலிபிரிட்டி தான். உங்க பெர்சன உங்க காதல பொறுத்தவரைக்கும், பக்கத்துல ஐஸ்வர்யா ராய் வந்து நின்னாலும் சரி, "தள்ளும்மா, யாரும்மா என் ஆள மறைக்கிறது?" அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்க மேல கிரஷும், காதலும் இருக்கு. அடுத்தது வந்து இங்க நியூ பிகினிங். நீங்க கவலையே பட வேண்டாம். இந்த புது ஆரம்பம் உங்களுக்கு இருக்கு. அவங்க எவ்வளோதான் உங்கள வந்து அடைக்க நெனச்சாலும், இந்த காதல வந்து கட்டி போட நெனச்சாலும், அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஓட்ட விடுறாங்க. அந்த ஓட்டையில உங்க புது ஆரம்பம் பிச்சுக்கிட்டு ஆரம்பிச்சுரும். ஸோ, உங்களுக்கு தடைகள் இருந்தது அப்டின்னா சந்தோஷப்படுங்க. உங்க காதல் சரியான பாதையில தான் இருக்கு. நீங்க நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருந்தாலும் சந்தோஷப்படுங்க. உங்க காதல் சரியான பாதையில தான் இருக்கு. ஜெய் சாய்ராம். காட் பிளஸ் யூ.